ஹாய் buddies, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். சம்மர் வெக்கேஷன் மாதிரியே சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் அடித்து கொளுத்திட்டு இருக்க இந்த டைமில் உங்களுக்கு டக்குன்னு நினைவு வர 2 விஷயம் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டெலிஷியஸான ப்ரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரெட்டை வச்சு சாயத்து கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இப்போ நான் 3 சைஸு ப்ரெட் எடுத்து 4 ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை கிராஸ் கட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட் விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்களா இருந்தால் நிறைய எடுத்துக்கோங்க. இதுவே நிறைய குவான்டிட்டி வரும். எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட் கிடச்சதுனால அதை நான் ஹாஃப் கட் பண்ணிவிட்டு அப்படியே அதை ஒரு குவார்ட்டர் கட்டும் பண்ணிப்பேன். நீங்கள் சின்ன ப்ரெட் கிடச்சிச்சின்னா ஹாஃப் கட் மட்டுமே பண்ணிக்கோங்க. அது கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இது போல் உங்களுக்கு இந்த பெரிய சைஸ் ஓகேனா இந்த பெரிய சைஸ் ப்ரெட்டை ஹாஃப் கட்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதை அப்படியே ஒரு குவார்ட்டர் சைஸும் கட் பண்ணியிருக்கேன். இது போல் அதை குவார்ட்டர் சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. விருப்பப்படுறவங்க இப்படி கட் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் அப்படின்ற போது ஹாஃபாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சு நெய்யை நிறைய ஊற்றுங்க. எந்த அளவுக்கு நிறைய நெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ரெட் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்யில் தான் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணணும், மறந்துடாதீங்க. ப்ரெட்டை நல்லா அழகாக ப்ரௌனாக அதை வறுத்து ஒரு பிளேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு பேனில் நெய் விட்டு அதில் ஏலக்காய், கிராம்பு இது 2ஐயும் அதில் நல்லா வெடிக்க விடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் மில்க் எடுத்து, க்ரீமி மில்காக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் டபுள் க்ரீம் மில்கே எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதித்ததும் அதை நல்லா சுண்ட வைங்க. பால் நல்லா சுண்டி வந்திருக்கு. இதில் நாம் இப்போ மில்க் மேட் ஆட் பண்ண போகிறோம். மில்க் மேட் நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் ஒரு பவுலில் சாஃப்ரான் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நீங்கள் அந்த மில்கில் ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சோம் அப்படின்னாக்கா அதோட கலர் கொஞ்சம் வெள்ளை வரும். அதை போட்டு நாம் கொதிக்க வைக்கும்போது அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்மெல்லும் ஒரு கலரும் கொடுக்கும். அப்புறம் அதில் ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இல்லைன்ற நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணலாம், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதில் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இந்த ரபடியை திக்காக்கிறதுக்கு நாம் கொஞ்சமாக கஸ்டர்டை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். கஸ்டர்டை மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக்கி ஆட விழுகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னாலே இது கரெக்டான டேஸ்ட்டுக்கு வந்துடும். இந்த ரபடியை மட்டும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னாக்கா ப்ரெட்டு அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரபடி நல்லா கொதிச்சிட்டு வரும்போது கொஞ்சமாக நாம் ஜவ்வரிசியை ஊற வச்சு அதை வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு தனி டேஸ்ட்டை கொடுக்கும். விருப்பம் இல்லாதவங்க இதை ஆட் பண்ண வேணாம். பட் ஒன்ஸ் நீங்கள் ஜவ்வரிசியை ரபடியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நாம் ப்ரெட்டை சுகர் சிரப்பில் டிப் பண்ணி எடுக்கணும். அதில் ஊற வைக்கக்கூடாது, ஜஸ்ட் 1 டிப் பண்ணாலே போதும். அதுக்கு சுகர் சிரப்பை ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 லெவல் சுகர் எடுத்து சாஃப்ரான், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் பிச்சு அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சுகரை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு அதில் தான் நாம் ப்ரெட்டை டிப் பண்ணி எடுக்க போகிறோம்.
கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் ப்ரெட்டை ஒன்று ஒன்றா இதில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி டிப் பண்ணால் போதும், அதில் ஊறிடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன். இது போல் ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் டிப் பண்ணி எடுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கங்க. எதுக்கு சுகர் சிரப்பில் இது ஊறிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, சாகித்துக்கூடக்கு ப்ரெட்டு கிறிஸ்பியாக தான் இருக்கணும், ஊறிடக்கூடாது. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்து அதில் நம்ம ரபடியை ஊற்றி நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே தண்ணி லெவலாக இருக்கும். டிப் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வரிசைக்கு அடுக்கி நாம் ரபடியை மேலே லைட்டாக நாம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டால் போதும். எனக்கு ரபடி ரொம்ப பிடிக்கும், நான் நிறையா ஊற்றி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா தாராளமாக அதை நிறையா ஊற்றி சாப்பிடுங்க. பட் இது போல் லைட்டாக அதில் நாம் விட்டு நாம் ப்ரெட்டுக்கு மேலே நட்ஸ் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ப்ரெட்டு கிறிஸ்பியாகவும் அந்த பாலோட இனிப்புலையும் நட்ஸோடு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், டெலிஷியஸான கிறிஸ்பியான சாகித்துக்கூட ரெடி. மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் இது போல் ஒரு செம்மையான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பை பை பட்டீஸ்.